பத்தி தான். ரிதன்யா அப்படின்ற அவங்களோட வாக்குமூலம் தான் மிக பெருசா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுட்டு இருக்கு. என்ன நடந்தது ரிதன்யாவுக்கு அப்படின்றது பார்க்கும்போது, அவங்க திருப்பூர் சேர்ந்த ஒரு பெண் செய்யூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு பைபாஸ்ல ரொம்ப நேரமா ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருக்கு. அந்த ஹைவேல போயிட்டு வர அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன இந்த ஒரு கார் ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நிக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் வந்துட்டு அந்த கார் கிட்ட போயிருக்காங்க. கார் கிட்ட போக போக வந்துட்டு ஒரு பெண் ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது அவங்களுக்கு. சரி என்னடா ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்க ரொம்ப நேரமா ஒரே இடத்துல கார் வேற நிக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரை கிட்ட போயிட்டு அந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்ணாடி வழியா ரத்தனியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பெண் வந்துட்டு வாயில நுர வந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க ஒரு காருக்குள்ள. இதை பார்த்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கூப்பிட்டாங்க. போலீஸ் அவங்களை உடனடியாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், அவங்க பூச்சி மாத்திரை சாப்பிட்டு இறந்து இருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்போவோ இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம்